பண்ணானோ I knew there was something in me that he picked. எனக்குள்ள ஏதோ ஒன்னை பார்த்தா அதனால தான் என்ன செலக்ட் பண்ணிட்டா அப்படினு சொல்லி I felt like a player. நான் ஒரு பிளேயர் போல நான் ஆடினாங்க. I felt like Ronaldo. நான் ரொனால்டோ போல நான் ஃபீல் பண்ணேன். So reciprocation of that is very very important. People validating you says zyada, God validating you is more important. ஜனங்க உன்னை நீ இப்படிப்பட்டவன் அப்படினு சொல்றதை விட கர்த்தர் உன்னை பார்த்து நீ இப்படிப்பட்டவன் தான் சொல்லுகிறதா நாம் எடுக்கணும். It is very simple. Accept and believe. நாம் இதை அங்கீகரிக்கணும், இதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படினு சொல்லி. Because it's time for you guys to see the sign and time to shine. இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு சில சயின்ஸ் வச்சிருக்கிறார், ஒரு சில அடியாளங்களை வைத்து ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு காலத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். So this time, இந்த அடியாளம் என்னவென்றால் when opportunities come across you, உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது take it up. நீ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't feel disqualified. ஐயோ நான் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்காத. Have a positive approach. உனக்குள்ள எப்பொழுதும் நான் செய்ய முடியும் என்றதான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். Towards job, உன்னுடைய வேலையில இருக்கலாம், relationships, உன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், life, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம். have a new perspective towards it. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் ஒரு நூதனமான கிரியைக்குள்ளாய் நடக்கணும். The fact that he has chosen you shows that you're already in majority. நீ ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது நீ மெஜாரிட்டில இருக்கறன்னு நீ நம்பணும். Hallelujah. Hallelujah. Now if that fight you remember between David and Goliath, இப்பொழுது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடுவுல நடந்த அந்த யுத்தத்தை உங்களுக்கு தெரியும். onto your left David is standing, உன்னோட லெஃப்ட் சைடு தாவீது நிக்கறானே இங்க. on your right side Goliath is standing. ரைட் சைடு கோலியாத் நிக்கறானே இங்க. Just imagine it. அது அப்படியே யூகித்து பாருங்க. Goliath நினைக்கிறான், Goliath is thinking, இவனெல்லாம் ஏன் முன்னாடி வர வச்சிட்டீங்களே நீங்க? you made this fellow to come before me. இவனெல்லாம் அடிச்சு போட்டு கல்ப வேண்டியதா உன்ன என்ன இருக்குது? பாக்கெட்ல மடிச்சு போட்டு போக வேண்டியதா? Very easily I can hold him and keep it in my pocket. இங்க டேவிட், Here David நினைக்கிறாரு, David is thinking that, இவ ஹைட் பாத்தீங்களாயா? what a height he is. எல்லாம் சரி பண்றோம்னு வந்துட்டோம் இங்க. I thought that I can do but I can't. அடிக்கிற அடியில 4 மாசத்துக்கு எந்திரிக்கவும் கூட தெரியல. If it hits me I cannot stand for 4 months. But David has a positive approach to it. ஆனா தாவீதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சுங்க. He prayed, அவன் ஜெபம் பண்ணான். and God said, don't worry about it. ஆண்டவர் சொன்னா நீ அதை குறித்து கவலைப்படாத. Do you have a weapon? Do you have a weapon? உனக்குள்ள உன்கிட்ட ஆயுதம் இருக்கா? All I know is to sling a shot. எனக்கு என் கையில இருக்கிறதா அந்த கல்லும் அந்த உள்ளியோடு தான். God says, don't get cold feet. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இதை பார்த்து பயப்படாத. It is not who you are fighting. இதோ இப்போ யுத்தம் பண்ணும்போது நீ கிடையாது, it is me. நான் தான் உன் பட்சத்தில் யுத்தம் பண்ணுவேன். God always equips you by sending weapons with you to face your obstacles. ஆண்டவர் எப்பொழுதும் கூட உனக்கு முன்பதா இருக்கிறதான தடைகளை உனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து உன்னை அனுப்பி உன்னை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். To people it might seem like a small weapon. ஜனங்கள் பார்க்கும் பொழுது என்னடா இவ்வளவு சின்ன ஆயுதத்தை வச்சு யுத்தத்துக்கு வந்திருக்கான் அப்படி நினைக்கலாம். But let me tell you, when you win, ஆனா நீ ஜெயிக்கும் பொழுது people know what you've carried. ஜனங்களுக்கு தெரியும் நீ என்ன உன் மீது என்ன இருக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. People will know who carried you. உனக்கு ஜனங்களுக்கு அப்போ புரியும் உங்களை யார் சுமந்து கொண்டு இந்த யுத்த களத்தில் கொண்டு வந்து வைத்தார் என்று சொல்லி. Similarly in everybody's life, அதே விதமா எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது God will equip and take care of you. ஆண்டவர் உங்களை அந்த காரியத்திற்காக உருவாக்கி அந்த களத்திலே கொண்டு போய் நிற்பார். Because he's put a calling on you. எதற்கென்றால் உன் மீது கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. To serve purpose and destiny. உனக்காக ஒரு உத்தேசம் இருக்கிறது, உனக்காக ஒரு கம்மியம் இருக்கிறது. Why? எதற்கு? Because you're chosen. எதற்கென்றால் நீ கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். Simple. Chosen. Dot. நீ chosen. Dot. Full stop. அவ்வளவுதான். நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டாய். அதுக்கு பக்கத்துல பார்க்கும் பொழுது full stop. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆண்டவர்களை தெரிந்தெடுத்தாரா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. One more small story. இன்னொரு சின்ன கதை சொல்லணும் ஆசைப்படுறேன். There was a wealthy lady. ஒரு நல்ல புஷ்டியுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா. She was a government employee. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க. And she had a son. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. And since she was always working and was a single parent,
எப்பவுமே வேலை பண்ணினே இருப்பாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்டா இருக்கனால எப்பவுமே வேலை பண்ணினே இருப்பாங்க. She had a caretaker at home. அவங்க வீட்ல ஒரு கேர் டேக்கர் இருந்தாங்க. She had a very big house. பெரிய வீடு இருந்தது. But no bank balance. ஆனா பேங்க் பேலன்ஸ் இல்ல. But she had beautiful paintings in her home. அவங்க வீட்ல ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ண பெயிண்டிங்ஸ் இருக்கு. Expensive paintings. ரொம்ப விலையுள்ள பெயிண்டிங்ஸ்ங்க. Now time gradually passed on and the lady passed away. இந்த 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 காலங்கள் அப்படி கடந்து போகும் பொழுது இந்த இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. Now there was only the caretaker and the son that she had. அவங்க வீட்ல உள்ள அந்த வேலைக்காட்சியும் அந்த மகன் மட்டும் தான் இருக்காங்க. So eventually they needed money. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அவங்க வாழ்க்கைக்காக பணம் தேவைப்படுது. So what they do is they auction the paintings. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பெயிண்டிங்கை ஆக்ஷன்ல வெச்சாங்க. So what happened was a company came in and set up the auction place. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஆக்ஷனை செட் பண்ணாங்க. Many wealthy people who had a taste for paintings அந்த நிறைய பணக்காரங்க அந்த இடத்துல வந்தாங்க. come and auction for it. அந்த பெயிண்டிங் ரொம்ப ஆர்வமா வாங்கணும்னு சொல்லி நினைச்சு வந்தவங்கள அந்த அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. The first painting gets sold. அந்த முதல் பெயிண்டிங்கை வித்துட்டாங்க. The second gets sold. இரண்டாவது பெயிண்டிங் அப்படியே போயிடுச்சு. There are 30 more. 30 இருக்குன்னா. But the third painting that comes along, ஆனா மூணாவது பெயிண்டிங் வரும்பொழுது is a portrait of a son. அது ஒரு மகனை குறித்ததான ஒரு பெயிண்டிங்ங்க. Everybody were looking at each other. ஒருவரை பார்க்கறாங்க. Nah, not interested. அவ்வளவு நல்ல இல்ல சரியில்லை அப்படின்னு சொல்லி It's all right, I mean, but I wouldn't buy it. நான் என்ன நினைச்சா கூட நானா வாங்கியிருப்பேன் மாட்டேன் அந்த பெயிண்டிங். So the caretaker sees it. அந்த அந்த வேலைக்காரச்சி என்ன பண்ணுச்சுன்னா she loved the boy dearly, so she bid for it. அந்த அந்த மகனை ரொம்ப நேசித்தபடியா அந்த அந்த பெயிண்டிங் கொண்டு வந்து அங்க வெச்சுச்சு. All she had was only $20 in her pocket. அவங்க பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் $20 மட்டும் தான். So she said, I only have this much and I'll bid for it. எனக்கு இவ்வளவு தான் இருக்கு, இவ்வளவு நான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. But since no one else was bidding, யாரும் அதுக்காக ஆக்ஷன் போடல. the auction people said, okay, take it. சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. So when they received the painting, it has a handwritten letter behind. அந்த 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 பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு கையால எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இருந்தது. It says, அது என்ன சொல்லுதுன்னா that whoever picks this portrait, இந்த பெயிண்டிங் யார் எடுக்கறாங்களோ gets it all. எல்லாமே அவங்களுக்கு தான். All the paintings go to her. எல்லா பெயிண்டிங் அவங்களுக்கு தான். Now she chose her son. அந்த மகனுக்கு அந்த பெயிண்டிங்க அந்த லெட்டரை காட்டுச்சு. And out of sheer love, அவருடைய அந்த அன்பிலிருந்து she gets a blessing. அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. It's the same way today. அதே நம்ம இன்றைக்கு when you choose God's son, நீ ஆண்டவர் உன்னை தேவனுடைய மகனாய் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, the risen savior, உயிர்த்தெழுந்த இரட்சகர், when you choose Jesus, you get it all. நீ இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு சகல ஆசீர்வாதங்கள் உனக்கு அனுகிரகிக்கப்படும். Hallelujah. Hallelujah. You get abundance. உனக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் you get joy. உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். you get peace. உனக்கு சமாதானம் கிடைக்கும். you get strength. உனக்கு பலம் கிடைக்கும். you get victory. உனக்கு ஜெயம் கிடைக்கும். because he's already chosen you. எதற்கென்றால் ஆண்டவர் உன்னை ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறார். it is time for you to choose him. இப்பொழுது நீ அவரை தெரிந்து கொள்ளுகிற நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறாய். if you choose him and make you his first priority, நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் யாருக்குனா ஆண்டவருக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணினியா, you get it all. உனக்கு எல்லாம் சகல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். if you don't, ஒருவேளை நீ இன்னைக்கு அப்படி செய்யலனா, it will just be a tragedy to be chosen and go through life as it is. இப்பொழுது நீ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படினாரு, இன்னைக்கு ஆண்டவரை நீ தெரிந்து கொள்ள ஆண்டவரோட கூட இருக்க நீ இன்னைக்கு சூஸ் பண்ணலனா உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா நீ ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆனா அப்படியே ஒரு ட்ராஜடியா முடிஞ்சிடும். உன்னோட வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையா முடிஞ்சிடும். you have to accept and believe. நீ இந்த காரியத்தை ஆண்டவரை நீ தெரிந்து கொண்டால் நான் ஆண்டவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டேன்னு சொல்லி நீ நம்பணும், விசுவாசிக்கணும், நீ அதை அங்கீகரிக்கணும். you should believe that greatness is in you. நீ உனக்குள்ள கர்த்தருடைய பெரிய உத்தேசம் இருக்குன்னு சொல்லி நீ நம்பணும். don't let the obstacles manipulate you. உன்னுடைய வாழ்க்கையில வர தடைகளை, உன்னுடைய வாழ்க்கையில வருகிறதான தடைகளை நினைத்து நீ அதை சாக்கு போக்கு சொல்லி சும்மா இருக்காத. you have been chosen to fulfill greater purpose. நீ ஆண்டவரால் கர்த்தருடைய பெரிய உத்தேசம், கர்த்தருடைய பெரிய தீர்மானங்களை, திட்டங்களை நிறைவேற்றவே ஆண்டவரை தெரிந்தெடுத்துக் கொண்டார். live a great example and a great life. ஆண்டவருக்காக
ஒரு நல்ல பெரிய சாட்சி உள்ளவனாய் ஆண்டவருக்காக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நாம் முடிக்க வேண்டும். Live with blessings in abundance. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, சம்ருத்தி உள்ள ஒரு வாழ்க்கை முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். You're going to live a very victorious life is what I'm saying. நான் சொல்லுகிற காரியங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீர்கள். And to that God is going to propel and push you to be the best. ஆண்டவர் உன்னை அவருடைய பெரிய உத்தேசத்திற்காக உன்னை பலவந்தம் பண்ண உன்னை முன்னுக்கு கொண்டு போக அவர் உண்மை உத்தமமாக இருக்கிறார். The favor of God is always going to be upon you because he's chosen you. ஆண்டவருடைய இரக்கங்கள் எப்போதும் உன் மீது இருக்கிறது, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. If you've received this, say amen. இதை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஆமென் என்று சொல்லி இந்த வசனங்களை பெற்றுக்கொள்வோம். Amen. ஆமென். Thank you.